சுவாமி லட்சுமி தேவி உலகமெங்கும் செல்வமும் சாந்தியும் நல்வாழ்வும் அருளும் கருணையின் வடிவமான சுவாமி லட்சுமி தேவியை வழிபடுவதால் நமக்கு குறையாத செல்வமும் அறிவும் வந்து அடையும் என்பதுதான் உண்மை. அதாவது மகாலட்சுமி தேவியின் பிறப்பு, மகிமை, 8 வித லட்சுமி அருள்கள் மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றி அமைதியாக கேட்டு அறிந்து கொள்ளும். மகாலட்சுமியே நமக, மகாலட்சுமி தேவியே நமக. பார்க்கடலில் நிகழ்ந்த திருப்பார்க்கடல் கடைதல் போது தாமரை மலரில் இருந்து தோன்றினாள் நம் மகாலட்சுமி. ஸ்ரீமன் நாராயணன் அவளை தன் மார்பில் ஏற்றுக்கொண்டார். அதனால்தான் ஸ்ரீ வத்சம் என்னும் சின்னம் விஷ்ணுவின் மார்பில் விளங்குகிறது. லட்சுமி தேவி 4 கரங்களுடன் தாமரை மலர்ந்தில் அமர்ந்திருப்பாள். ஒரு கரத்தில் தாமரை, மற்றொரு கரத்தில் தங்க நாணயங்கள், மற்ற 2 கரங்களிலும் அபயம் மற்றும் வரம் என்று சொல்வதே ஒன்று. அதாவது பயம் வேண்டாம், நல்வாழ்வு உன் இல்லம் தேடி வரும் என்பது அவள் சொல்லும் ஒரே வார்த்தை. மகாலட்சுமி ஒரே ரூபமல்ல, அவள் 8 வித அருள்கள் வழங்குகிறாள். ஆதிலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, வீரலட்சுமி, வித்யாலட்சுமி, ஆரோக்கியலட்சுமி என்று நம் வாழ்க்கையை முழுமையடைய இந்த 8ம் அவசியம் என்று நம் ஸ்ரீமனின் துணைவியான நம் மகாலட்சுமி அவர்களே சொல்கிறார். லட்சுமி தேவியின் ஒரு பார்வை போதுமே வறுமையை விலகி வளமும் நிம்மதியும் வர. அதனால்தான் லட்சுமி கடாட்சியம் என்பது மிக மிக சக்தி வாய்ந்தது. வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவிக்கான புனித நாள். விளக்கு ஏற்றி தாமரை மலர் வைத்து பால், சர்க்கரை, நெய்வேத்தியம் செய்து லட்சுமி ஸ்லோகம் சொன்னால் இல்லத்தில் சுபிட்சம் நிலைக்கும். எனவே வரலட்சுமி விரதம் இருந்தும் நம் பெண்கள் அனைவரும் மிக விசேஷமாக மகாலட்சுமி தாயை வீட்டிற்குள் அழைத்து வருகின்றனர். ஓம் நமோ லட்சுமி நாராயணாய. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே